தவிக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாக அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிற செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயிடமிருந்து விவாகரத்து வழங்க வேண்டும் என கோரி அவரது மனைவி சங்கீதா விஜய் சார்பில் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சங்கீதா சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த மனுவில் கடந்த 1999 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி சென்னை ராஜா முத்தையா மண்டபத்தில் தங்களுக்கு திருமணம் நடைபெற்றிருப்பதாகவும், இந்த திருமணம் சட்டவிரோதம் என அறிவிக்க வேண்டும், திருமணத்தை செல்லாது என அறிவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கில் அவர் பல்வேறு இதனை தெரிவித்திருக்கிறார். அதாவது தங்களுக்கு 2 குழந்தைகள் இருப்பதாகவும், தங்களுடைய திருமண வாழ்வில் சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலான திருமண வாழ்வில் இருவருக்கும் இடையே பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வந்த நிலையில் தற்போது இருவருக்கும் மனமுறிவு என்ற நிலையில் எட்டியிருப்பதாகவும், எனவே இந்த நிலையில் தங்களுக்கு விவாகரத்து வழங்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார். முறையாக பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் குறித்தும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று தாம் ஒரு வெளிநாட்டு குடிமகனாக இருந்து இந்தியாவில் திருமணம் செய்து வந்ததாகவும், இந்த நிலையில் இருவருக்கும் இடையேயான கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்து அதிகரித்து வந்ததாகவும், இந்த நிலையில் தான் தாம் இந்த விவகாரத்தை கோரியிருப்பதாகவும், அதே போன்று பொருளாதார ரீதியில் தாம் தனக்கு எந்த விதமான உதவிகளையும் செய்யாததால் இந்த நடவடிக்கைகளில் தாம் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை கடந்த 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த திருமணத்தை ரத்து செய்து தங்களுக்கான விவாகரத்து வழங்க வேண்டும் என கோரி அந்த மனுவில் சங்கீதா தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கு இன்னிடப்படவில்லை என தெரிகிறது. வழக்கு இன்னிடப்பட்டு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.